ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. நிலவு எப்படி ஒளி வீசி கொண்டிருக்கிறதோ அப்படி நமக்கு தெரியாத விஷயங்களை புரிய வைக்கிற மதியாக விளங்குகிறது ஒரு முகம் என்று எழுதுகிறார். இன்னொரு முகம் வீரத்துக்குரிய திருமுகம், அது வீர திருமுகம். ஒரு முகம் செருணரு தேய்த்து யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை சுட்டரிக்கிற முகமாக விளங்குகிறது. சூரனை சம்ஹாரம் செய்கிற முகமாக விளங்குகிறது. தாரகாசுரனை மற்ற அசுரர்களை அசுர சக்திகளை அழிக்கக்கூடிய தேவ ஆற்றலோடு விளங்குகிறது. செருணர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுக்குள் நெஞ்சமோடு களம் வேட்டன்றே. எங்கே போர்க்களம் எங்கே போர்க்களம் என்று போர்க்களத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது ஒரு திருமுகம் என்று எழுதுகிறார். இன்னொரு முகம் என்ன செய்கிறதாம்? வள்ளியோடு கொஞ்சிக் கொண்டிருக்கிறதாம், வள்ளியினுடைய காதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதாம். ஒரு முகம் குறவர் மடமகள் கொடி போல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே. வள்ளியை பார்த்து புன்முறுவல் பூத்தபடி கொஞ்சிக் கொண்டிருக்கிறது ஒரு திருமுகம் என்று 6 முகங்களை பற்றிய அழகான குறிப்பை திருமுருகாற்றுப்படை நமக்கு தெளிவு செய்கிறது. இதே 6 முகங்களை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழிலே பாடியிருக்கிறார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அவரும் கடைசி முகத்தை பற்றி சொல்லுகிற போது வள்ளியோடு மனம் புணர வந்த முகம் ஒன்று என்கின்றார். இங்கேயும் நக்கீரர் பெருமான் அப்படி வள்ளியோடு ஒரு முகம் கொஞ்சிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அந்த முருகக் கடவுளுடைய ஒளி பொருந்திய 6 முகங்கள் அற்புதமானவை. முருகப்பெருமானுடைய திருமுகங்களை பற்றி திருமுருகாற்றுப்படை எப்படி சொல்லுகிறதோ அந்த திருவுருவத்தை தொடர்ந்து வர்ணிக்கிறது. தோள் எப்படி இருக்கிறது என்று. முருகனுடைய தோளிலே ஒரு தோளிலே இருந்து மறு தோள் வரையிலே ஒரு ரேகை அப்படியே படர்ந்திருக்கிறது, அதாவது மாலையாக கிடக்கிறதா. ஒரு குறிப்பு சொல்வார்கள், யாருக்கு இந்த மாதிரியான ரேகை இருக்கிறதோ அவர்கள் உலக புகழ் பெற்றவர்களாக வருவார்கள் என்று ஒரு சின்ன குறிப்பு உண்டு. அதுபோல் முருகப்பெருமானுடைய கழுத்திலே மாலைகள் விழுவதற்கு பதிலாக ரேகைகளே மாலைகளாக கிடக்கின்றன. ஆரம் தாழ்ந்த பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய மொயம்பில் சுடர் விடுவு வன்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர் தோள். வலிமையான தோள், புகழ்பெற்ற தோள், முருகக்கனுடைய தோள் என்று தோளை வர்ணிக்கிறார். தோளுக்கு அடுத்து பாருங்கள், 12 கைகளுடைய பணிகளை சொல்லுகிறார். 6 முகங்கள், 12 கை அல்லவா? 12 கை என்ன செய்கிறது? விண்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை. மேலே தேவர்கள் நிறைய பேர் போகிறார்கள். அதோட ஒரு பழைய குறிப்பு இருக்கு. சூரியனை சுற்றி சில ரிஷிகள், அந்த சூரிய மண்டலத்துக்கு கீழே ரிஷி மண்டலம் என்று இருக்கிறார்கள். அவர்கள் தான் உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு சொல்வார்கள். அதான் நாம் எல்லாருமே தோன்றியதற்கு காரணம் ரிஷிகள் தானே. ரிஷிகள்லேருந்து தானே எல்லாரும் பிறந்து வெளியில் வந்திருக்கிறோம். அந்த ரிஷிகள் சூரியனுக்கு கீழே சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று பழைய தமிழ் இலக்கியங்கள் நிறைய இடத்திலே சொல்லி இருக்கின்றன. அந்த ரிஷிகளை பார்த்து முருகக் கடவுள் ஆசீர்வதிக்கிறாராம், நீங்கள் நன்றாக இருங்கள் என்று. விண் செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை. இன்னொரு கை என்ன செய்கிறது? கம்பீரமாக இடுப்பை பற்றி கொண்டிருக்கிறது. இடுப்பிலே கை வைத்திருப்பது ஒரு தனியான அழகு. உக்கம் சேர்த்தியது ஒரு கை. இன்னொன்று நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை. குரங்கின்னு வல்லினரா போட்டால் தொடை. தொடையின் மீது ஒரு கை வைத்து கொண்டு முருகனுடைய அந்த திருவுருவம் இருக்கிறதா. நலம்பெரு கலிங்கத்து அழகான துணி, அதுக்கு கீழே அந்த தொடை, அதன் மேலே கையை ஊன்றி கொண்டிருக்கிறார் முருகக் கடவுள். குரங்கின் மிசை அசையது ஒரு கை. அப்புறம் யானையை ஓட்டுவதற்கு அங்குசம் வைத்திருப்பார்களே, முருகனுக்கு யானை ஒரு வாகனம். அதை செலுத்துகிற அங்குசத்தை ஒரு கையில் வைத்திருக்கிறார். அங்குசம் கடாவ ஒரு கை. அப்புறம் 2 கைக்கு வேலை சொல்லுகிறார். 2 கை ஐயிரு வட்டமோடு எஃகு வலம் திரிப்ப. கையிலே கேடயமும் வாளும் வைத்திருப்பார்கள் போர் வருகிற போது சண்டை போடுவதற்காக. இந்த 2 கை அந்த காரியம் செய்கிறது. வாளை ஒன்று, கேடயத்தை ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயிரு வட்டமோடு எஃகு வலம் திரிப்ப. இன்னொரு அழகு, ஒரு கை என்ன செய்கிறது? ஒரு கை மார்போடு இளங்க, நெஞ்சிலே கை வைத்திருக்கிறாராம் முருகக் கடவுள். ஒரு கை மார்போடு விளங்க, இன்னொரு கை தாரோடு பொலிய. இந்த கழுத்தில் இருக்கிற மாலையை பிடித்தபடி காட்சி தருகிறது ஒரு கை. என்ன அழகான ஒரு போட்டோகிராஃபிக், அந்த படம் எடுத்து வரைகிற அழகு பாருங்கள். ஒரு கை தாரோடு பொலிய, ஒரு கை கீழ்வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப, ஒரு கை பாடையின் படுமணி இரட்ட. நீங்கள் அந்த 12 கையை பார்த்தா தெரியும். ஒன்றிலே மணி இருக்கும், இன்னும் விதவிதமான அந்த அணிகலன்கள் எல்லாம் இருக்கும். ஒன்றை ஒவ்வொரு கை ஏந்தி கொண்டிருக்கிறது என்கிறார். ஒரு கை பாடையின் படுமணி இரட்ட, ஒரு கை நீள்நிற விசும்பின் மலிதுளி பொழிய. மேலேந்து மழை பெய்கிறது.
அந்த மழை பெய்யட்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறதாம் ஒரு கை. என்ன அழகு பாருங்கள், ஒரு கை நீள்நிற விசும்பின் மலிதுளி பொழிய, இன்னொரு கை ஒரு கை வானர மகளிருக்கு வதுவை சூட்ட, தேவ குஞ்சரி மேலே இருக்கிற தேவ சேனாபதி அவளுக்கு தாலி கட்டி கொண்டிருக்கிறது ஒரு கை. ஒரு கை வான் அற மகளிருக்கு வதுவை சூட்ட ஆங்கு பன்னிருகையும் பார்ப்பட இயற்றி. இப்படி 12 கைகளை உடையவனாக திருச்சீர் அலைவாயில் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் விளங்குகிறான். அவனை போய் கும்பிடு என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி உள்ளம் கொள்ளும்படியாக வர்ணி. திருச்செந்தூர் ஆண்டுதோறும் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான ஊர். கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எப்போது மக்கள் கூட்டத்தை அங்கே பார்க்கலாம். அதான் பழைய பாடலில் கூட சொல்லுகிறார்கள், இந்த அலை அடிக்கிறதல்லவா, அது மாதிரி மக்கள் கடல் அலையடித்து கொண்டிருக்கிற ஊர். அதில் ஒரு அழகு பாருங்கள், அலை வந்து முருகக் கடவுள் காலிலே பட்டுவிட்டு போகும். என்ன குறிப்பு? நாம் எல்லாம் பிறவி பெருங்கடலில் இருக்கிறோம். அந்த பிறவி பெருங்கடலிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இறைவன் திருவடிதான் துணை என்று கடல் திருவடியை தொட்டு கும்பிட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கிற ஊர் திருச்செந்தூர் என்று எழுதுவார்கள். எனவே பிறவி வினை நீங்குவதற்கான திருத்தலம் திருச்செந்தூர். அதில் என்ன திருவிழாக்கள்? 3 திருவிழாக்கள் ரொம்ப பெரிய திருவிழாக்கள். மாசி மகம், மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்தன்று சுவாமி திருவீதி உலா புறப்படுவார். கடலிலே போய் நீராடி விட்டு வருவார். இந்த தீர்த்தவாரி உலகம் முழுவதும் நடக்கிற பல்வேறு கோயில் நடக்கிற விழா. மாசி மாதத்திலே முருகனுக்கு அது ஒரு பெரிய திருவிழா, மாசி மகம் பெருவிழா. இன்னொன்று ஆவணி மாதத்திலே ஒரு ஆவணி திருவிழா என்று ஒன்று நடைபெறும். பிறகு சூரசம்ஹாரம் மற்ற எந்த ஊர்களை காட்டிலும் ஐப்பசி மாதத்திலே அந்த சூரசம்ஹார திருவிழா பெரிய திருவிழாவாக திருச்செந்தூரிலே நடைபெறுகிறது. நீங்கள் மற்ற எந்த ஊரிலும் பார்க்க முடியாத ஒரு அருமையான அழகு திருச்செந்தூர் திருவிழாவிலே உண்டு. மாசியிலும் சரி ஆவணியும் சரி சுவாமி வீதிக்கு வருகிற போது ஒரு நாள் முழுவதும் அந்த திருவீதி உலால வெள்ளையாகவே அலங்காரம் பண்ணி கொண்டு வருவார். வெள்ளி சப்பரம், வெள்ளையான மாலை, வெண்பட்டு உடுத்தியிருப்பார், வெண்பட்டு தலப்பாக கட்டியிருப்பார். எல்லாம் விளவிளேல் என்ற பூக்களாலே அலங்காரம் பண்ணியிருப்பார்கள். இன்னொரு நாள் நீங்கள் பார்த்தா செக்கச்செவேல் என்று செவ்வரளி, சிவப்பு பட்டு என்று எல்லாம் சிவப்பாகவே சாத்தியிருப்பார்கள். இதை என்ன சொல்லுகிறார்கள்? 7ஆம் திருவிழா. அந்த திருவிழா ஆரம்பித்து 7வது நாள் 7ஆம் திருவிழா சிவப்பு சார்த்தி என்பார்கள். எல்லாம் செக்கச்செவேல் என்று இருக்கும் அழகு. அது என்ன குறிப்புன்னா, அழிக்கிற தொழிலை செய்கிற ருத்ரனாக முருகக் கடவுள் விளங்குகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக சிவப்பு சார்த்தி என்று திருவிழா நடைபெறுகிறது. 8ஆம் நாள் காலையிலே, அதாவது 8ஆம் நாள் அந்த காலை உற்சவத்தில் முழுக்க வெள்ளை. படைப்பு தொழில் செய்கிற பிரம்மா எப்படி வெண்மையோ அப்படி எல்லாம் வெள்ளை நிறத்திலேயே பெருமான் காட்சி அளிக்கிறார். அந்த 8ஆம் நாள் திருவிழாவிலேயே நண்பகல் மதிய வேளையிலே பச்சை சாத்தி, ஏன் முழுக்க பச்சைப்பட்டு பச்சையாக இருக்கிற அந்த தவனம் போன்ற மறுக்கொழுந்து போன்ற பூக்களை எல்லாம் அணிந்து கொண்டு பெருமான் திருவீதி உலா வருவார். பச்சை மகாவிஷ்ணுவுக்குரியது, அதாவது மீண்டும் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்குரிய தோற்றம். எனவே சிவப்பு சார்த்தி, வெள்ளை சார்த்தி, பச்சை சார்த்தி என்று வேற எந்த கோயிலும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு பெரிய அழகு. பெருமான் அங்கே 3 தெய்வங்களாகவும் திருவிழா காலத்திலே வெளியிலே வருகிறார். இந்த திருச்செந்தூரில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு சூரசம்ஹார திருவிழா. அதனுடைய சிறப்பு என்ன? பலவிதமான மனக்கோளாறுகள் உடையவர்கள் இங்கு விரதம் இருப்பார்கள். மனநோய் நீங்கும். எனக்கு இந்த நல்வினை தீவினை ஏற்பட்டு விட்டது, பில்லி சூன்யம் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் புலம்புகிறார்கள் அல்லவா? அவர்கள் விரதம் இருந்து அதை சரி செய்து கொண்டு போவார்கள். பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் இங்கு விரதம் இருப்பார்கள். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி. இந்த சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையில் வரும். சட்டியில இருந்தால் ஆப்பையில் வருங்கிறது சாதாரண விஷயம். சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்று விரதம் இருக்கிற இடம் திருச்செந்தூர்.